நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அரசியல் களம் எப்படி, ஏன், எப்படி இருந்தது, என்ன ஆகப் போகுது அப்படிங்கிற சின்ன அலசல். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் வீடியோவில் திமுக அவங்க பண்ண அராஜகம், அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளாக எனக்கு நடந்த அராஜகத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். வித் நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸு அது எல்லாம் சேர்த்து பேசியிருந்தேன். ஸோ அது உங்களுடைய ஆதரவு, சில நேற்று போட்டதில் சின்ன தவறுகள் இருந்துச்சுனால நம்ம கரெக்ஷன் போட்டு போட்டோம் அந்த இதில் சில அட்டாச்மெண்ட்டில். ஸோ உடனடியாக சில மக்கள் அதில் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஃபோனில் கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஒரு பக்கம். இப்போ நம்ம அரசியல் இது பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இதில் அரசியல் பேசுகிறோம், உலக செய்தி பேசுகிறோம், மற்ற பொதுவான செய்திகளும், சினிமா முதற்கொண்டு பொதுவான செய்திகளும் பேசுகிறோம். ஆனால் ரொம்ப குறிப்பாக என்ன தேவைப்படுதுன்னா உங்களுடைய ஆதரவு. அது சப்ஸ்கிரைப் செய்யணும், லைக் பட்டனை கிளிக் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சேரும். ஸோ இது தெரிஞ்ச விஷயம். இப்போது ரொம்ப குறிப்பாக திமுக தாவேக்கா, ஏன்னா இப்போ அண்ணா திமுக பெரிய பேசுபொருளாக இல்லை, ஆனால் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக நிற்கிறாங்க. எதிர்காலத்தில் எப்படி வரப்போகிறாங்க என்னென்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். இப்போ திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, முக்கியமான காரணமாக அவங்களுடைய அராஜகம், அதெல்லாம் பேசணும். இதை தாண்டி திமுக அவங்க செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எடுத்திங்கன்னா, நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் பட்டியல் போட்டோம்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஒரு பக்கம் நிறைய லைப்ரரி கட்டினாங்க, அங்கங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. பஸ் ஸ்டாண்டில் சில குறைகள் இருந்துச்சு, நிறைகள் இருக்குது, எல்லாம் மாற்றி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. அதுக்கப்புறம் மாதம் 1,31 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபா நேரடியாக போய் சேர மாதிரி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டம் நிறைய திட்டங்கள், ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு இது. அதுக்கப்புறம் எளிய மக்கள் ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காலை உணவு திட்டம் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே, 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு. என்ன பெற்றோர் வேலைக்கு போகிறாங்க, காட்டு வேலைக்கு, இந்த வேலைக்கு, மில்லு வேலைக்கு ஏதோ போகிறாங்க. அப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட போது நல்ல உணவு கிடைக்குது, அது தரமாகவும் கிடைக்குது. அப்படிங்கிற அளவில் இந்த விஷயங்கள் அத்தனையும் ப்ளஸ் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துறதுலேருந்து, அப்புறம் ஒன்றிய அரசு இவங்களுக்கு ரொம்ப இறுக்கம் கொடுத்ததுலேருந்து பண்ணாங்க. அது இல்லாமல் இங்கே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஹேண்டில் பண்ணதில் நிறைய பேருக்கு திருப்தி இருந்துச்சு. ஆனால் பல விஷயங்கள் இவங்களுக்கு மக்களுக்கு திருப்தி இல்லை. சரி, இவங்க நடந்துக்கிட்ட விதம் எப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி செயல்படுமோ அது மாதிரி ஒரு கார்ப்பரேட் அரசாக செயல்பட்டாங்க. ஏன் கார்ப்பரேட் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு கழுத்தில் டேக்கு போட்டு முதலமைச்சர், மற்றவங்க இந்த துறை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி டேக்கு போட்டு உள்ளே வரும்போதே ஒரு இதே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முதல்ல இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஆகா சூப்பர், அவர் உலக வங்கியிலிருந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்த, உலக வங்கினா உலகத்தில் இருக்க பெரிய வங்கிகள்லாம் வேலை பார்த்தவர், நிறைய படித்தவர். அப்புறம் 2016 ஜெயலலிதாவோட அலை பெருசாக இருக்கும்போதே ஒரு பைசா கூட ஓட்டு கொடுக்காம ஜெயிச்சு வந்தவர். அப்புறம் அந்த தொகுதிக்கு நிறையா பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் நேர்மையாளர் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்ட உடனே கையில் பயங்கரமான என்ன சொல்கிறது நெகட்டிவாக இருக்குது. கையில் காசு இல்லை, ஆனால் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை பூரா செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் நிறையா பேர்கிட்ட கெட்ட பேர் எடுத்தார். அதையும் மீறி ஒரு மாதிரி கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலில் ஃபைனான்ஸ் அட்வைஸுக்காக ஒரு 5 முக்கியமானது, பழைய கவர்னர் ரகுராம் ராஜனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு இன்னும் ஒரு 4 பேர் எல்லாத்தையும் கூட்டு இங்கே சேர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எல்லோரும் ஆச்சரியப்பட வச்சாங்க. அடடா, இப்பேற்பட்ட முதலமைச்சர், இப்பேற்பட்ட ஒரு டீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இதில் அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தூக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, அவர் பேசுனதாக சொன்னேன், இந்த மாதிரி 30,000 கோடி ரூபா நான் கஷ்டப்பட்டு இங்கே எல்லாத்தையும் கெட்ட பேர் எடுத்து காசை பூரா சேர்த்து வைக்கிறோம், இவங்க அசால்ட்டாக 30,000 கோடி ரூபா லஞ்சம் ஊழல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படித்தான் இந்த அரசை நடத்துறது அப்படின்னு அவர் பெர்சனலாக ரொம்ப குறைபட்டு ஒரு விசனத்தில் பேசின ஒரு விஷயம். அது ரெக்கார்டாகி வெளியில் ரொம்ப பரபரப்பாகி, அப்புறம் அவர் இது பேசலைன்னு சொல்லி என்னென்னவோ ஏஐயில் பண்ணது அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்து, அப்புறம் அந்த அழுத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. அப்போ தூக்குன மக்களுக்கு உண்மையிலேயே அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக தெரிஞ்சார் அரசியலில். ஏன்னா நேர்மை, அப்புறம் வெளிப்படையாக பேசுகிறது. அது போக வடநாட்டு ஊடகங்கள், அது ஆங்கில ஊடகங்கள் இருக்குல்ல,
இவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்து குமிஞ்சாங்க. இவர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து ஒன்றிய அரசு, நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அங்கே ஒன்றிய அரசில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்கன்னா அவங்க பண்ணுற தப்புக்கள், அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபடிகள் அப்படின்னு இவர் பர்சனலாகவே நிறையா படித்து பார்த்து இவர் போய் அங்கே பேசி இங்கே பேசி இவர்கிட்ட வந்து வாதம் பண்ணி, அது ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட, அப்புறம் இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி திட்டங்களில் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களில் இவர்கிட்ட வாதம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியலை அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆனால் யாரோ சொன்னாங்கன்னு உடனடியாக அவரை மாற்றி வேறு ஒரு டம்மியான ஒரு துறைக்கு, என்னது இந்த மாதிரி டிஜிட்டலில் இல்லை ஊடக சம்மந்தம் சம்திங் ஒரு மாதிரி துறைக்கு, அது என்ன துறைன்னு கூட படம் நமக்கு வரல பாருங்கள், வாயில் வரல. அப்போ வேறு ஆளை மாற்றின உடனே ஏகப்பட்ட பேர்கிட்டருந்து எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ இந்த திமுக அரசு மறுபடியும் பழைய குருடி கதவு திரடி அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பழமொழி இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் இப்படித்தானா, அப்போ என்ன, அப்புறம் G2 பேரில் ஏகப்பட்ட இடங்களில் நிலத்தெல்லாம் வாங்கி எக்கச்சக்கமாக வந்து ப்ரொமோட் பண்ணி, அது வரைக்கும் அந்த 2021 வரைக்கும் G2 எங்கே இருந்துச்சு, எங்கேன்னு தெரியாது. 2014 வரைக்கும் அதானி எங்கே இருந்தார், எதுவும் தெரியாது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு பிஜேபி, தமிழ்நாட்டோட பிஜேபி மாதிரி செயல்படுறீங்களா அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி வந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் நிறைய விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற இடத்துல எடுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் பண்ணி சென்னையில் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லோரும் இறங்கி நின்று வேலை பார்த்ததில் எல்லாம் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களில் ரோடு போடுறது, ட்ரைனேஜ், இது இதுன்னு அது எல்லாம் வந்து பெரிய குறைகள் கிடையாது, சின்ன சின்னதாக இருக்கலாம், பெரிய குறைகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சாதாரணமாக எளிய மக்களுடைய குரல் உங்கள் காதுக்கு ஏறவே இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட்டுக்கும் ஒரு சாதாரண குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, கார்ப்பரேட் மூளையால் செயல்படுவாங்க, இந்த குடும்பம் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து இதயத்தால் செயல்படுவாங்க. ஒரு அரசு வந்து வெறும் மூளையால் செயல்படக்கூடிய கார்ப்பரேட் அரசாக இருக்கக்கூடாது, இதயத்தால் செயல்படக்கூடிய மக்களோட அரசாக இருக்கணும். இப்போது இந்த மக்கள் கதறல் என்ன தெரியுமா, லாக்அப் டெத்துலேருந்து அப்புறம் பெண்கள் பாதுகாப்புலேருந்து நிறையா சொல்கிறாங்க. அதில் ஏற்றி வச்சு சொன்னால் கூட அப்படி ஒரு பிரச்சனை வருது இல்லையா, உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக ஏன் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு ஒரு கேள்வி வருதில்ல, அந்த கேள்வி தான் பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் போய் இவர் விஜய் வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது எல்லா மக்கள் மத்தியிலும் ரொம்ப குறிப்பாக பெண்கள் மனசுலையும் ஏறினதுக்கு முக்கியமான காரணமாக எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து விமர்சனம் வரலாம், நீ வந்து எப்படி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு. என்ன சொன்னாலும் இப்போது நமக்கு ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் ப்ளஸ் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் போய் நிறையா அங்கங்கே பரவலாக ரேண்டமாக மக்களை சந்தித்து பேசும்போது அதில் பரவலாக திமுக எங்களுக்கு வேணும் அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் சொன்னதுனால இவருக்கும் நிறையா வாய்ஸ் இருக்குது. அப்போ இவர் ஓவராலாக வந்து பிரிப்பார். ஆனால் பிரித்தாலும் வெற்றி பெற அளவுக்கு வந்து 40%, 38% எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த வாய்ப்பு வந்து சென்னை சிட்டிலையும் ஒரு சில இடங்களை தவிர மற்ற பெருசாக இல்லை. ஒரு 30% வந்தால் கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து 4%, 5%க்குள்ளே வந்து கட்டையில் ஆயிடுவாங்க, முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, இப்போது இவர் வந்து 30% எடுத்தால் இன்னும் 70% மிச்சம் இருக்குது. அதில் மற்றவங்களாம் சேர்த்து ஒரு 4, 5, 6% போனால் கூட மிச்சம் இருக்கிற 60-65%ல் எந்த கட்சி 35 எடுக்குதோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படின்ற ஒரு சூழலில் ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய இடங்களில் விஜயால் இவங்க டிஎம்கே வந்து பலன் பெறும் அப்படின்னு எல்லாரும் கணிச்சது. அப்புறம் நானும் நேராக போய் பார்த்ததில் நிறைய இடங்களில் பார்த்ததில் அதுதான் தெரிஞ்சது. இப்போ இவர் ஜெயிச்சார் அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் நிறையா அங்கங்கே விசாரிக்கிறேன், முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் என்னாச்சு அப்படின்னு. இப்போ பிரித்து பார்க்கும்போது வயசில் பார்க்கும்போது என்ன சொன்னேன், ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். 18, 19 வயசு, 20, 29, 30, 39 இல்லை பிரிச்சிருக்கோம். அதில் 50 வயசுக்கு மேலே பெரும்பாலும் விஜய்க்கு வந்து ஓட்டு போட வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு 50 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஒரு ஓட்டு போடல. மிச்சம் இருக்கிற இந்த 3 கோடி பேரில் 40-45 அவருக்கு பெருசாக ஓட்டு விழாது அப்படின்ற இடத்துல முக்கியமான அது ஒரு காரணம். ப்ளஸ் வந்து இஸ்லாமியர்களோட வாக்கு 38 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு போடுவாங்க. நிறையா இடங்களில் திமுக வெற்றி அடைக்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்த ரிசல்ட்டை பார்த்தாலுமே திமுக ஜெயிச்சு திமுக கூட்டணி ஜெயிச்ச இடங்களில் இஸ்லாமியரோட வாக்கு வந்து பெரிய பங்கு ஆற்றியிருக்கு அப்படின்னா கூட இஸ்லாமியரில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விஜய்க்கு எதிராக இல்லை. என்ன காரணம்னா திமுக வந்து
நம்மகிட்ட நிறையா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நடவடிக்கை பெருசாக எடுக்கலை அப்படின்னு எல்லா மக்கள் மாதிரியும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பேச நம்ம அலசுகிறோம், அவ்வளோதான். நடந்த விஷயத்தை யாரும் மாற்ற முடியாது. இனி நடக்க போகிறது நல்லதாக நடக்கணும்னு எதிர்பார்க்கலாமே ஒழிய நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து பெர்சனலாகவே நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது திமுக வீழ்ந்ததில்ல. இது வீழ்ந்தது அப்படின்னா இப்போதைக்கு வீழ்ந்திருக்கு. அப்படி பார்த்தா 1991 ஒன்றுமே இல்லாமல் வெறும் 23%. அப்புறம் வந்து 2011 பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. அப்படின்னா வீழ்ச்சியிலேருந்து திரும்ப வந்து ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெளியே வரலாம். ஆனால் அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த திமுக தன்னை வந்து சுயபரிசோதனை செய்யணும். நீங்கள் வந்து கார்ப்பரேட் மாதிரி இதை போட்டு டான் 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 வந்து இன்னும் வந்து நீங்கள் படம் காமிக்கிறதுல உங்களுக்கு பத்தாது. ஏன்னா ஒன்றிய அரசு படம் காமிச்சா அவங்க கையில் இடி, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே அவங்க கையில் இருக்குது. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அவங்க நினச்ச என்ன வேணாலும் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட தான் போயாகணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் 60% நீங்கள் வந்து ஓட்டு ஷேர் பண்ணியே தீரணும். அப்படி பண்ணால் தான் இவிஎம்மில் என்ன தான் பண்ணால் கூட எட்ஜில் நிறைய இடங்களில் ஜெயிப்பீங்க. அப்போ நீங்கள் 38-40%, 35% இடையில நின்னீங்கன்னா இவிஎம்மில் பண்ணாங்கன்னா டக்குன்னு நிறைய இடத்துல குறைஞ்சிரும். அப்போ இவிஎம்மையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட வந்து இதயத்தால் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். நீங்கள் வெறும் மூளையால் அப்ரோச் பண்ணி பத்தாது. ஏன் மூளைன்னு சொல்கிறேன்னா, கார்ப்பரேட் மூளையால் செயல்படுவாங்க, குடும்ப வியாபாரம் வந்து இதயத்தால் செயல்படுவாங்க. அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா, எப்போ எல்லாம் சொந்தமாக இருப்பாங்க, எப்போ வாங்க போங்க, இப்படி வாங்கிக்கோ, இது செஞ்சுக்கோ, இப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் கார்ப்பரேட்டிங் வந்து உதாரணத்துக்கு இங்கே ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது டிமார்ட்டுக்கோ போங்க. அங்கே போனால் யார் இருக்கா யாருன்னு தெரியாது. நீங்கள் போய் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், போகிறீங்க, எடுக்கிறீங்க, டீட்டெயிலுக்கு டொக்குன்னு காமிச்சு அதோட அந்த இதில் கியூஆர் கோடை காமிச்சு அதை வந்து எவ்வளோ அமௌண்ட்னு போடுறாங்க. அங்கே அந்த ஸ்பாரோட ஓனர் யாரும் தெரியாது, அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் யாரும் தெரியாது, அங்கே பில்லு போடுற ஆட்கள் யாரும் தெரியாது, வாங்குறவங்க யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. இது ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து அரசுக்கு உதவாது. அரசு வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அரசர்கள் இங்கே திக் விஜயம் பண்ணுவோம், அப்புறம் இந்த மாதிரி மாறு வேஷத்தில் போவோம் அப்படின்னு அவங்க வாட்டுக்கு சாதாரணமாக நடந்து போய் அங்கங்கே போயிட்டு என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, கிடக்க இந்த அரசியல் மன்னன் கிடக்கான், இவன் வந்து எல்லாம் அப்படியே வந்து அந்த புறத்தில் கூத்தடிச்சிட்டு இருக்கான், இவெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவாங்க. ஓ இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய மந்திரிமார்கள் வந்து இந்த மாதிரி மாறு வேஷம் அனுப்புவாங்க. அனுப்பிச்சு அங்கேருந்து வரக்கூடிய கேட்பாங்க. இங்கே வந்து உங்கள் கையில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, பத்திரிக்கையாளர் இருக்காங்க, பத்திரிக்கையாளர் பூரா ஜால்ரா போடுற பத்திரிக்கையாளர் பூரா கூடவே வச்சிருந்து இப்போ இந்த மாதிரி ஓஞ்சு போச்சா, இனிமேலாவது எதிராக பேசக்கூடிய யார் இருக்கா, அதில் உண்மை இருக்கா, கூப்பிட்டு விசாரிக்கணும், பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கிரிவன்சஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது பிரச்சனை என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு டீம் இருக்கணும். இப்போ நான்லாம் வந்து எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், அறிவாலயத்துக்கு உள்ளே போய் அங்கே வந்து திரு அன்பகம் கலை அவரை போய் பார்க்குறேன், ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லை. அப்போ நமக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கான்டாக்ட் உள்ள எனக்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எளிய மக்கள் குரல் மேலே ஏற எடுபடவே இல்லை. என்ன நடந்தாலும் அப்பா வர்றாங்க, இப்போ ஒரு கட்சியில் சேர்ந்து ஏதோ ஒரு கவுன்சிலர் ஆறாங்க, இது ஆறாங்க, அடுத்து பார்த்தா டீம் சொல்லி ஒரு காரு அதுன்னு சொல்லிட்டு பயங்கர வசதியோடு வர்றாங்க. அப்படித்தான் வர்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம தவறு இழைச்சா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். இப்போ எனக்கு நடந்த விஷயத்துக்கு நான் சட்ட ரீதியாக போகணும்னு நினச்சி தான் 2.25 வருஷம் இந்த பாடுபட்டேன். இல்லை நானும் வந்து வேறு காசு அரேஞ்ச் பண்ணி, ரவுடிகளை அரேஞ்ச் பண்ணி சட்ட விரோதமாக நான் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், தாட் போட்டு பயங்கர பிரச்சனை வந்து செய்தியாகி அப்படி வந்திருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டபூர்வமாக தான் நம்ம பண்ணணும்னு நினைக்க போய் தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டம் எளிய மக்களுக்கும் வரக்கூடாது அப்படின்னா திமுக இனியாவது தன்னை சுயபரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து அப்படியே நம்ம வந்து விஜய்க்கு போனோம்னா, நீங்கள் வந்து சொன்னீங்க, உங்களை நம்பி பெருவாரியான மக்கள், இது எப்படின்னா உங்கள் மேலே நம்பி உங்கள் முகம், உங்கள் பேர், அந்த விசில் சின்னம், இதுக்காக மட்டும் ஓட்டு போட்ட ஆட்கள் தான் கோடியில் இருக்காங்க. ஓகே, அந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், ஆண்கள் அப்படின்னு உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதியை முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைவேற்ற பாருங்கள். சில வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா கூட மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்ற ஊடகங்கள்லாம் உங்களை வந்து பிடிச்சி லப்பன்னு எல்லாம் கடிச்சு கொதருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேர்மையாக எனக்கு இந்த இது பண்ணணும், இது பண்ணுறதுக்கு இப்படி வாய்ப்பு குறைவாக இருக்குது என்னென்னு மக்கள்கிட்ட பேசுங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து தமிழ்நாடு எப்போவுமே தனித்துவமானது. இங்கே செக்குலரிசம், ஜாதி, மதம் இதெல்லாம் தாண்டி இப்போ உங்கள் கட்சியில் வந்து ஒரு தலித் இளைஞர்கள்
தலித் நண்பர்கள் வந்து ஒரு பொது தொகுதியில் நிறையா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல சைன். அப்போ இதை வந்து பணத்தாலையும் வெல்ல முடியாது, அப்புறம் ஜாதி மதத்தை காமிச்சும் வெல்ல முடியாதுங்கிற விஷயத்தை நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க. அந்த சாதனைக்கு வாழ்த்துக்கள். இனி வந்து ஆட்சி அதிகாரம் யாரோட கூட்டணியில் சேரலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா 108 சீட்டு அல்ல 2 சீட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு திருச்சி ஏதோ ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு சபாநாயகர் வரணும். 106 இன்னும் 12 சீட்டுக்கு நீங்கள் அதிமுக வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கரலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சி வந்து விஜய் ஆட்சியாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது இது திமுக இது அப்படிலாம் இல்லை, தாவேக ஆட்சின்னா இது வந்து விஜய் கண்ட கனவு, விஜய் ஆட்சியாக இருக்கணும். அந்த ஆட்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை யாராலும் அடுத்து அசைக்கவே முடியாது. ஸோ அந்த ஆட்சி பண்ணுறதுக்கு அது போக எளிய மக்களின் குரலை கேட்குறதுக்கு உங்களுக்கு பெரிய செட்டப் வேணும். அதை வச்சு நீங்கள் கேட்கணும், என்னன்னு சொல்லி அந்த எளிய மக்களோட கிரீவன்சஸை நீங்கள் பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப 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 முக்கியம். போலீஸ்காரங்க நடந்துக்கிட்ட கடந்த 5 வருஷமாக நடந்துக்கிட்ட விதம் உண்மையிலேயே கேவலமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் திருத்தணும். தப்பு பண்ணுற போலீஸ்காரங்களுக்கும் அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வீழ்த்தவே முடியாது. ஸோ நல்ல விதமாக நீங்கள் வந்து ஆட்சி பண்ண பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து அடுத்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.